கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 31 15வது வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்பட்டவர்களின் கைக்கும் என்னை தப்பியும் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் பாடுகிறார். ஏன் சொன்னா, ஆவிக்குரியவன் எதையுமே என்ன செய்வான், ஆவிக்குரிய பிரகாரமாகவே சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்துவின் வழியாக நாம் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோம். அவர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாக்கு தத்தத்தெல்லாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. ஏன்னு சொன்னா, வாக்கு தத்தம் கொடுத்தவர் யாருன்னு சொன்னா, அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அப்படி இருக்கும்போது அநேக வேளைகளை நம்ம என்ன செய்வோம், சுய பாதுகாப்பை தேடிக்கொள்வோம். எப்படின்னு சொன்னா, நம்மளே என்ன செய்வோம், சில காலங்களை முடிவெடுத்துப்போம். இப்படி பண்ணிட்டா இது நடந்துரும், இது இப்படி செஞ்சுட்டு தான் அப்படி நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே எப்படி கிடையாது, சந்தோஷமான நாள் கிடையாது, எல்லா நாளுமே துக்கமான நாள் கிடையாது, எல்லா நாளுமே வியாதியான நாள் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நேரத்துல நம்ம தாண்டி வரும்பொழுது பல சூழ்நிலைகளை நாம் வாழ்க்கையில சந்திக்கிறோம். அப்படி பல சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள என்ன செஞ்சோம், சில வேளைகளை அவசரப்பட்டு நம்மளே என்ன செய்வோம், முடிவெடுத்து நம்ம காரியங்கள் நம்ம இதை செஞ்சுட்டா இது நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அப்படிதான் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மகன் அல்லது விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிற ஆபிரகாமுக்கும் இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் அவரை வாக்கு தத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. நீ வா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போறேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. நீ நிலத்தாரெல்லாம் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு அதை கீழ்ப்படிந்து வந்து அவர் அவருடைய அநேக காரியங்களை அவர் பாதுகாத்து எல்லா வழியும் நடத்திட்டு வர்றாரு. ஆனாலும் கூட அவர் இருந்த தேசத்துல பஞ்சம் உண்டான போது அவர் எங்க போக வேண்டியிருந்துச்சுன்னா, எகிப்து தேசத்துக்கு போகிறாரு. அப்படி அங்க போகும்பொழுது என்ன நினைக்கிறாருன்னா, அவரே யோசித்துக்கிறாரு. ஏன்னு சொன்னா, அவர் ரொம்ப அழகான ஒய்ஃப் அவருக்கு இருந்தாங்க, சாரா. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்களை என்ன செய்யலாம், இவங்களை கூட்டு போனா என்ன செய்வாங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க, என்ன செஞ்சிருவாங்க, கொண்டுட்டு அந்த மகளை எடுத்துக்கிடுவாங்க. அதனால நான் என்ன செய்ய போறேன், இவங்க என் சகோதரி அப்படின்ட்டு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அவங்க பிளான் பண்ணி சகோதரின்னு சொல்லிடுவாங்க அவங்க போனது. அப்போ அது நிமித்தம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் எடுத்த அந்த முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, அது ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளாக அவர் முடிச்சு. அந்த ராஜா என்ன செய்யறாரு, அவங்கள அந்த அம்மா அவருடைய சகோதரியை என்ன செய்ய தன்னுடைய ராஜ்யத்திற்கு ராணியாக மாற்றுவதற்கு அவர் என்ன செய்யறாரு, பிரயாசப்படுறாரு. அப்போ இந்த செய்தி அப்போ அவர் உண்மையை தெரிந்த பிறகு, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாத்தீங்களா, இவர் சுய பாதுகாப்பு. இவர் ஆண்டவருக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காருல்ல, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றவரு எப்படி இன்னொரு ராஜாக்கு என்னுடைய மனைவி அல்லது கொடுத்துருவாரு அப்படின்னு அவர் யோசித்திருக்கணும்ல. ஆண்டவர் வழி நடத்துற தேவன் அவர் இருக்கிறாருல, அப்படி யோசித்திருப்பாருன்னு சொன்னா, அவர் அதை பொய் சொல்லிக்கோன்னா அநேக பிரச்சனைக்குள்ள அந்த ஒரு மன உளைச்சலுக்குள்ள ஆளாகாம அழகா இருந்திருப்பாரு. ஒருவேளை அந்த ராஜா அதுக்கப்புறம் என்ன செய்வாருன்னா, அவரை ரொம்ப நல்ல பொருட்கள்லாம் கொடுத்து அவருக்கு நல்ல சுகத்தோட இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாரு. அதான் செஞ்ச ஆரம்பத்திலேயே உண்மையா பேசியிருந்தாருன்னா என்ன செஞ்சிருக்கான், அவருக்கு ஆரம்பத்திலேயே உண்மையா இருந்திருந்தாருன்னா, அவர் ஆண்டவரை சார்ந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்திருப்பான்னு சொன்னா, ஆரம்பத்துல எல்லாருடைய வசதியோட அவர் அந்த தேசத்துல இருந்திருக்க தேவன் வழி நடத்திருப்பார். சில வேளைகளை நம்ம என்ன செய்வோம், சுயமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, நம்முடைய காலங்கள் யார் கையில இருக்குன்னு சொன்னா, கர்த்தரின் கரத்துல இருக்குது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அதே வேதாமத்துல பார்க்கும் பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற வாலிப பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த நல்லா தெரிஞ்சிச்சு, என்னுடைய காலங்கள் இல்லை, என்னுடைய ஜீவன் யார் கையில தான் இருக்கு, ஆண்டவர் கையில இருக்கு. மனுஷன் நினைக்கிறதுனால எதையும் என்ன செய்ய முடியாது. அதனாலதான் அவங்க என்ன செய்யல, ராஜா நிறுத்தி வைத்த அந்த சிலைக்கு அவங்க வணங்கல. ஏன்னு சொன்னா, அவங்க கற்றுக்கொண்டது. ஏன்னு சொன்னா, வேதகம் சொல்லுகிறது, என் நெஞ்சி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்தின் கீழே பூமிக்கு எதையும் நீங்க என்ன ஒரு விக்கிரங்களையும் எனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை அவங்க நீங்க அவங்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு. அதை அந்த வாலிபர்கள் என்ன சொன்னாங்க, உறுதியாய் பற்றி கொண்டாங்க. ஏன்னு சொன்னா, என் காலங்கள் அவருடைய கரங்கள்ல இருக்கு. நம்ம எதை குறித்தும் கவலைப்படல, அவங்களுடைய ஜீவனை குறித்து கவலைப்படல. அதனாலதான் என்ன செஞ்சார், அவரே என்ன அவங்களோடு கூட அந்த அக்கினி ஜுவாலையில உலாவுறார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அக்னி ஜுவாலையில உலாவுக
போடப்படுகிற ஒரு பிரச்சனைகளோ அல்லது வேதனைகளோ வியாதிகளோ எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் மேல் நம்ம வைத்திருக்கிற விசுவாசம் நம்ம அவர் மேலே பற்றி கொண்டிருக்கணும். சில வேளைகளில் நாம முடிவெடுக்கும் பொழுது அது என்ன செய்யும், தவறாக போய்விடும். ஆண்டுடைய பாத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நமக்காக செய்கிற காரியம் அது எப்பவுமே என்னதான் இருக்காது, அது நமக்கு வேதனையை தராது. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரு, சந்தோஷம் சமாதானத்தை தர அவர் காத்திருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன். அதனாலதான் தாவீது பக்தன் ஒரு ராஜா சொல்ற வார்த்தை பாருங்க, ஆண்டவரே எனக்கு நிறைய போர் வீரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு ஆயுதங்கள் இருக்கு, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் போய் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க, என்னுடைய சத்துருக்கெல்லாம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல ஆண்டவரே, என் காலங்கள் உங்களுடைய கருத்துல இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க தப்புவீங்க. அதே போலதான் நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆண்டுடைய பாதத்துல போய் கொடுத்துட்டு, ஆண்டவரே எனக்காக ஒன்றும் செய்ய தெரியாது, நான் என்னது பலனற்ற பாத்திரம், நான் நாணத்தில் குறைவுள்ளவன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்துல நீங்க உங்களுடைய தேவைகளையோ உங்களுடைய பிரச்சனைகளையும் கொடுப்பீங்கன்னு சொன்னா அவர் பொறுப்பேற்று அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார், நம்மை விடுதலையாக்கி நமக்கு என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அந்த ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா, இந்த மாதிரி ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே என் காலங்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது, நீங்க என்ன செய்யுங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க, நீங்க செய்கிற எல்லாமே எனக்கு என்னவா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா அவர் நம்மோடு கூட ஒரு ஆயத்தமா இருக்கிறார். ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட உடைய அன்பின் வார்த்தைகளை கேட்கும்படியாக அல்லது பேசும்படியாக நீர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, உண்மையே அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகளாக, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தரலுங்க தகப்பனே. இந்த நாளில கூட விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளோடு கூட அப்படியே கரம் இருந்து அவர்களை வழி நடத்தும் சாமி. அவர் படிக்கிற பாடங்கள் ஆண்டவரே அவருடைய போக்கில வரத்திலுடைய கரம் இருந்து அவர்களை வழி நடத்தும் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடுங்க. அவள் தேவையை சந்தித்தவங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, நீர் கண்டு அவருடைய தேவையை சந்தித்து வழிநடத்த வேண்டுமா அவருடைய பாத்துல கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. எங்களுடைய தேவையை எல்லாம் எங்கே சாமி நாங்கள் சொல்ல உம்மிடத்தில் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் உடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யாரெல்லாம் நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே அவர்கள் தேவைகளுக்காக அப்படி கண்ணீர் வடிக்கிறார்களோ அவங்களோட கிருபையிருந்து வழிநடத்தும் சாமி. மருத்துவமனை இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சுகத்தை கட்டளையிடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. மீண்டும் அவங்க சுகத்தோடு பலத்தோடு அவங்களுடைய இல்லத்திற்கு திரும்பி வர கிருபை செய்தலுமாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்படி வியாபாரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து வழிநடத்துங்க சாமி. தொடர்ந்து அந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த சத்தியத்திற்காக உண்மை உத்தமமாக ஜீவிக்க அன்பில் உத்தமமா இருக்க நீர் கிருபை செய்தல் வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஒன்றுக்கும் உதவாத எங்கள் மேல் நீர் காட்டுகிற ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபடுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. சாத்தான் எங்களை சோதிக்காதபடிக்கு வஞ்சியாதபடிக்கு உடைய ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்தல் வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.